பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பார்ட் 3ல மீதி இருக்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள் வர அடுத்த வார்த்தை N ஃபார் நியூட்ரல். நியூட்ரல்னா என்னன்னா, எங்கேயும் யாருக்கும் அடிபணியாம, யாரையும் அடக்கி ஆளாம, எந்த இடத்துலயும் தப்புன்னா தப்பு, சரினா சரி அப்படின்னு இருக்கிற மனிதர்கள்லாம் பார்க்கறதே அபூர்வம். இப்படிப்பட்ட நியூட்ரல், அதாவது நடுநிலை தன்மையோட இருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த மனிதர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. ஒரு சாராருக்கு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு முட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நமக்குள்ள வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கும் போது நமக்கான மதிப்பு உயரும். நாம சொன்ன அந்த விஷயம் இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு உயிர்ப்போட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை சக மனிதர்களுக்கு நாம உருவாக்கும். அதனால N ஃபார் நியூட்ரல் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள் வர அடுத்த வார்த்தை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே இல்லைன்னா பிடிமானம் கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி போனா நான் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான மனிதர்களை பார்ப்பேன். நான் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான செயல்பாடுகளை தான் செய்வாங்க. அவங்க என்னை காயப்படுத்த மாட்டாங்க. நான் இந்த வேலையை இவங்க இந்த ஸ்டைல்ல செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அவங்க அப்படிதான் செய்வாங்க. இதுதான் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. லாட்டரி வாங்கின உடனே பரிசு விழும்னு ஒரு காலத்துல நினைச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் போன உடனே என்னை வரவேற்று மரியாதை கொடுத்து அந்த வேலை முடிஞ்சிடும். தாமதமே ஆகாது. எங்க போனாலும் வெற்றி தான், எங்க போனாலும் இனிமை தான். நம்ம ஒரு கருத்து சொன்னா எல்லாரும் கை தட்டி ஏத்துப்பாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை வச்சு வச்சு ஏமாறும் பொழுது மிகப்பெரிய மன உளைச்சலுக்குள்ள போகும். நல்லா கவனிங்க. ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கறதும் யதார்த்தத்தை தாண்டி கற்பனை உலகத்துல போய் நாம வேற ஒரு போதையில வாழ்ந்தாலும் மன உளைச்சல் தான் மிஞ்சும். அதனால நிச்சயமா இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை எந்தெந்த இடத்துல வைக்க கூடாதுங்கிறதுல கவனமா. வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள் வர அடுத்த வார்த்தை P ஃபார் பேஷன்ஸ். பொறுமை. இந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய வீரனுக்கான ஒரு அம்சம். கையில இருக்க கத்தி எடுத்து கழுத்தை சீவிட்டா அது பேர் வீரம் கிடையாது. உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும் பொழுதும் உங்களால அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல முக பாவனைகள்ல கூட வெளிப்படுத்தாம உங்களால அமைதி காக்க முடிஞ்சா உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. இவனா நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுலபமா ஒரு இடத்துல எதிர்த்து கத்திரலாம், எல்லா பொருளையும் தூக்கி போட்டுடலாம், அடிச்சிடலாம். அவன் வீரம் கிடையாதுங்க. அப்படி பண்ற அந்த பெண்களும் வீரர்கள் கிடையாது. எந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கோபம் வருது, அடிச்சு அரையணம் போல இருக்கு, ஆனாலும் அங்க பொறுமை காத்து அமைதியா இருந்து அந்த சூழலை கெடுக்காம அதை கடந்து போறோம் பாத்தீங்களா, இதுதான் உண்மையான வீரம். அதுக்கு என்ன தேவைன்னா பொறுமை. இந்த பொறுமை மட்டும் இருந்ததுன்னா கடலளவு துன்பத்தையும் நம்மளால கடக்கும். வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள்ல வர அடுத்த வார்த்தை Q ஃபார் குவைட்னஸ். அதாவது அமைதியா இருக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி யாரோ பேசுறாங்க, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, நமக்கு அதை பற்றிய அறிவு அந்த அளவுக்கு தெரியாது, ஏதோ அரைகுறையா தெரியும்னா அங்க அமைதி காக்கணும். நான் தெரிஞ்ச அந்த ரெண்டுத்தை வச்சு எனக்கு ஏதோ 200 விஷயம் அந்த இடத்துல தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது. எனக்கு இந்த கருத்து இருக்குப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுக்கு மேல என்னன்னு தெரியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அங்க அமைதி காக்கணும். இந்த அமைதி காக்கிறது என்னத்தை உருவாக்கும்னா, இவனுக்கோ இவளுக்கோ இது தெரிஞ்சா கண்டிப்பா பேசுவாங்க. அமைதியா இருக்காங்கன்னா தெரியலன்னு அர்த்தம். அவங்க வாயை திறந்து பேசிருக்காங்கன்னா அவங்க அரைகுறையா தெரிஞ்சது பேச மாட்டாங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இது பிம்பம் இல்ல, நம்ம இயல்பா மாறணும். நிச்சயமா அது முக்கியமானது. வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள் வர அடுத்த வார்த்தை R ஃபார் ரஃப்னஸ். இந்த முரட்டுத்தனம் இருக்கு இல்லையா, இந்த முரட்டுத்தனம் என்ன பண்ணும்னா உடல்ல காயத்தை ஏற்படுத்தும். அதை விட மோசமானது மனசுல காயத்தை ஏற்படுத்தும். உடல் காயமாவது ஆறிடும், ஆனா மனசுல ஏற்படுத்துற காயம் இருக்கு இல்லையா, இந்த முரட்டுத்தனமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைகளை வெளிப்படுத்தாங்க. ரொம்ப அசிங்கமா, அருவருப்பா, கேவலமா, கீழ்த்தரமா. இதெல்லாம் மனசுக்குள்ள காயத்தை ஏற்படுத்தும். சாகர வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்காது. இப்படி முரட்டுத்தனமா இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாரும் பேசவே பயப்படுவாங்க. வேணாம்ப்பா, அவன்கிட்டயோ அவள்கிட்டயோ போகாதப்பா, கடிச்சு வச்சிருவாங்க, ஏதாவது கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நம்மளை பற்றிய ஒரு மோசமான பிம்பம் உருவாகும். இன்னொன்னு, இந்த முரட்டுத்தனம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான மிகப்பெரிய குற்றச்செயலுக்கு காரணமும் இந்த முரட்டுத்தனம் தான். நிச்சயமா இதை தவிர்க்கணும். வாழ்க்கைக்கு உதவும் 26 வார்த்தைகள்ல இந்த வீடியோவை நான் இந்த வார்த்தையோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம்.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.